ஹாப்பி சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து ஈவினிங் போல் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அம்மா ஊர்லேருந்து வராங்க. ஸோ ஏன்னா அம்மா ஊர்லேருந்து நைட்டு வரதுனால சரி சிம்பிளாக பிரியாணி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ரெடி பண்ணிகிட்ருக்கும்போதே அம்மாலாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம ஒர்க்கு. ஏன்னா இன்றைக்கி வீடு டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா சண்டே வந்து ஃப்ரீயாக அம்மா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் டிமார்ட் வேறு போகணும் ஷாப்பிங் பண்ணுறக்கு. க்ராசரிஸ் எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து முன்னாடியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா சண்டே வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக டே ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அன்றைக்கி எல்லா ஒர்க்கும் இருந்தால் அன்றைக்கி தான் ஒரு நாள் லீவு. அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாட்டர்டேவே மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். அம்மா ஊர்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா 2 கட்டை போய் தூக்கிட்டு வந்தாங்க. பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து வேணுங்கிறது தான் அவங்க ஊரில் இருக்கிற தேங்காய் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த புது வீட்டுக்கு வந்துட்டு அம்மா இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. பார்த்து எங்கள் அம்மா இதுதான் எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். வந்துட்டு என்ன சமைக்கிற அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க.